மழை பெய்து கொண்டிருந்த அந்த அந்திப் பொழுதில் சிம்பா ஜன்னலோரம் அமர்ந்து அந்த மஞ்சள் நூல்பந்தையே பார்த்து கொண்டிருந்தான். அது வெறும் நூல்பந்து அல்ல, அது அவனது கடந்த காலத்தின் கடைசி அடையாளம். ஒவ்வொரு முறை அந்த பந்தை அவன் தட்டும் போதும் பாட்டியின் வளையல் சத்தம் கேட்பது போல அவனுக்கு ஒரு பிரம்மை. பந்து மெதுவாக உருண்டு சோஃபாவின் அடியில் சென்றது. சிம்பா அதன் பின்னே செல்லவில்லை. ஒருவேளை அந்த பந்து அங்கேயே மறைந்துவிட்டால் பாட்டியுடன் இருந்த நினைவுகளும் மறைந்து விடுமோ என்ற பயம் அவனுக்கு. வெளியே இடி இடித்தது. சிம்பா பயந்து போய் அந்த மஞ்சள் பந்தை மெல்ல கட்டிப்பிடித்து கொண்டான். அந்த நூலின் மென்மையில் அவன் தேடியது விளையாட்டை அல்ல, ஒரு பாதுகாப்பான அரவணைப்பை. விழுந்து கிடந்த அந்த நூலிழைகள் அருந்து போன அவனது வாழ்க்கையைப் போலவே சிதறி கிடந்தன. அந்த இருட்டு அறையில் ஒரு சிறிய மஞ்சள் நிறப்புள்ளியாக அந்த பந்தும் சிம்பாவும் இரவு நீண்டு கொண்டே போனது. ஆனால் அந்த இருள் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. கதவு மெல்ல திறக்கும் சத்தம் கேட்டு சிம்பா நிமிர்ந்து பார்த்தான். அங்கே பாட்டியைப் போலவே கனிவான கண்கள் கொண்ட ஒரு சிறுமி நின்றிருந்தாள். அவள் மெல்ல சிம்பாவை தூக்கி தன் மார்போடு அணைத்துக் கொண்டாள். இந்த கதையை கேட்டதுக்கும் பார்த்ததுக்கும் ரொம்ப நன்றி. இந்த கதையின் முடிவு பார்த்திங்கன்னா அன்பும் அரவணைப்பும், த லாஸ்ட் த்ரெட் ஆஃப் லவ். யூ ஆல் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். தேங்க்ஸ்.